ப்ரோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் வீடியோவே போடல. ப்ராஃபிட் வீடியோ போடுங்க உங்களுக்காக ப்ராஃபிட் வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் வீடியோ தான் போட போகிறோம். நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா நம்ம அண்ணன் சொல்லுவார் ப்ராஃபிட் எவ்வளோன்னு, அதை நீங்கள் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக்கில் வெட்டி வேறு நடுறது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு வருஷமாக வந்து இந்த க்ரோ பேக்கில் வந்து வெட்டி வேறு வந்து நட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எது ட்ரெண்டிங்காக போகுதுன்னா இந்த வெட்டி வேறு விவசாயம் தான் வந்து ட்ரெண்டிங். காலமாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த வெட்டி வேறு விவசாயத்தை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் வந்து சில கம்பெனிஸ் ஒரு 2-3 கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ பேக்கு இந்த நாற்று இதெல்லாம் தர்றதுக்கு வந்து அமௌண்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமே வேறையும் வந்து பைபேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையா, இந்த மாதிரி பைபேக் எடுத்துப்பாங்களா, இந்த வேரை வந்து அவங்களே எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் வந்து கல்டிவேஷன் பண்ணுற வீடியோ வந்து யாருமே இன்ன வரைக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டி வேரில் எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ இந்த க்ரோ பேக் மூலிமா பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில சோஷியல் மீடியாவிலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 பேக் போட்டிங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதில் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு வருஷமாக இந்த க்ரோ பேக்கில் வந்து வெட்டி வேர் விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் வந்து நான் ஒன்றா எனக்கு எவ்வளோ செலவாச்சு, எனக்கு அந்த செலவு போக எனக்கு வந்து எவ்வளோ நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அவங்க வெட்டிவேர் அதாவது இந்த வெட்டிவேர் கல்டிவேஷன் பண்ணி கிலோ எவ்வளோ, இது எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, அவங்களே வந்து பைபேக் எடுத்துக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வெட்டி வேர் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் க்ரோ பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம தான் முதல்ல வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ண விரும்பலை. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லட்சம் கட்டி வந்து ஒரு 1000 க்ரோ பேக் வந்து நான் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 மாதம் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேருமே கல்டிவேட் பண்ணேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் நான் தரேன், எப்படி கல்டிவேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேஜை செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக. எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா அவங்க வந்து கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரு, க்ரோ பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் நாற்று, இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு எக்ஸ்ட்ரா செலவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்குது. அது என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். அவங்க பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செலவுமே நம்மளுடைய செலவு தான். என்ன செலவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்லாம் வந்து நம்ம வந்து மண் பிடிக்கணும், மண் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு மண் ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 ஆள் வச்சேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு அது ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15,000 கிட்டத்தட்ட செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்னிங்கும் மதியானமும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செலவு வந்து ஒரு 4000 இழுத்துருச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் மண் பிடிக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20,000 வந்து செலவாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் செலவும் நம்மளுடைய செலவு தான். அது என்ன செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நான் வந்து கல்டிவேஷன் பண்ணேன். 5 ஆள் வந்து கூப்பிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட இழுத்துச்சு. அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வந்துருச்சு. மொத்தமாக என்னுடைய செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,40,000 வந்து நான் வந்து 1000 க்ரோ பேக் வந்து செலவு பண்ணியிருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1,40,000 செலவாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மண் ஃபில் பண்ணுறது, கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த செலவு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பைப் லைன்லாம் போடணுன்னா இந்த வந்து வாட்டர் சப்ளைக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் இதெல்லாம் போடணுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவும் செலவாயிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண் கிடைக்காம வெளியே இருந்து மண் வாங்கிட்டு வந்து 1000 க்ரோ பேக்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு செலவாயிடும். ஓகேவா? எனக்கு செலவெல்லாம் போக எவ்வளோ வந்து எனக்கு லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 க்ரோ பேக்கு எவ்வளோ வெயிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சைட்லாம் சொல்கிற மாதிரி வந்து ஒரு க்ரோ பேக் வந்து 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வரல. இது அவங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து 3 கிலோ வரும், 4 கிலோ வரும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பல்சரி வராது எல்லா பேக்குமே. ஒரு பேக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரு பேக் வந்து 1 கிலோ வரலாம், இன்னொரு பேக் வந்து 2 கிலோ வரலாம், இன்னொரு பேக் வந்து 3 கிலோ வரலாம். ஓகேவா? எல்லா பேக்குமே வந்து 3 கிலோ வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு 1000 க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 1100 கிலோ வெயிட் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2,20,000 நம்மளுக்கு வந்து வந்துச்சு அதிலிருந்து வேரில் மட்டுமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லீஃபுமே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,40,000 கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. 2,40,000 நம்மளுடைய செலவு பார்த்தீங்கன்னா வந்து 1,40,000.
இந்த 1,40,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து நின்றுச்சு. ஓகேவா? இந்த கம்பெனி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வரலை. ஏன்னா நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் வைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் ஃபுல்லாக கிட்ட நெருங்க வச்சுருந்தேன். 4 லைனாக வச்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற வேர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒன்று கூட கிடையாது. 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட், நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து நின்று இருக்குது இந்த 1000 க்ரோ பேக் வந்து. இந்த ப்ராஃபிட் வீடியோ வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து க்ரோ பேக்கில் இவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து மட்டுமே தான் அவங்க வந்து இந்த வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து 4 லட்சம் கிடச்சிச்சு 5 லட்சம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம முறையாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து நம்ம வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் முறையாக நம்ம சொல்கிறோம். மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த க்ரோ பேக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியட்டும். இது வந்து பெஸ்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னுடைய சஜஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய விருப்பம். நான் அதில் தலையிட மாட்டேன். ஏன்னா அது உங்களுடைய ரிஸ்க்கு, அது உங்களுடைய அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டது. அதாவது இதில் வந்து கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வந்து லாபம் கிடச்சிச்சு. அதுவே இந்த வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வெட்டி வேர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதோடைய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 லைனாக வந்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஹீல்டு அந்த அளவுக்கு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் வந்து வெட்டி வேர் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து 2 லைன் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் வச்சுருக்கேன். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து பண்ணியிருக்கேன். இதில் எந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுவும் வந்து கல்டிவேஷன் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்பெனி சொன்ன மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு 4 லட்சம் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 4 லட்சம் கிடைக்குது 5 லட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தடை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பேக்காக வந்து வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்க போகுது, 2 பேக்காக வச்சு அதில் எந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜில் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.